திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசி சுக்கிரன் சனி சேர்க்கை தரும் ஜாக்பாட் யோகங்கள். முழு விளக்கம். வணக்கம் எனது அன்பான நேயர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? நம்ம இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான வீடியோ பதிவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் காத்து அருளக்கூடிய அந்த அறுபடை நாயகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கலாமா? ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனை போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு நம்பிக்கையோட இந்த பதிவை தொடங்குவோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்மளோட அன்புக்குரிய நேர்மையான கும்பம் ராசிக்காரர்களை பற்றித்தான். நீங்கள் யார்? உங்கள் குணங்கள் என்ன தெரியுமா? கும்பம் ராசி அன்பர்களே, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய அந்த அசைக்க முடியாத நேர்மைதான். நீங்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்க. யாருக்காகவும் எதற்காகவும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. உங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷல் குணம் இருக்குது. அதுதான் உங்களுடைய இனிமையான பேச்சு. உங்கள் பேச்சாலேயே மற்றவங்க மனசில் ரொம்ப ஈஸியாக நுழைஞ்சிருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பொதுநல குணம்தான் உங்களை ஒரு உயர்ந்த மனிதராக அடையாளப்படுத்துது. உங்களுடைய இந்த நல்ல குணத்துக்காகவே இறைவன் உங்களுக்கு பெரிய நன்மைகளை அள்ளி தரப்போகிறாரு. இந்த மாதம் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது தெரியுமா? நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி விரிவாக பேச போகிறோம்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய அபரிமிதமான யோகங்களை பற்றித்தான். குறிப்பாக சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சேர்க்கையால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஜாக்பாட் நன்மைகளை ஒட்டுமொத்தமாக இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப திறமையானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, தன்மானம் மிக்கவங்க. இப்போது சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து உச்சத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக அமையுது. 7.5 சனி நடந்துட்டு இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை வேண்டாம். 7.5 சனியை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுக்கிரன் தரும் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க தயாரா? கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டு அதிபதியாக வர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வண்டி வாகன யோகம். புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசையா? இதோ அந்த நேரம் வந்தாச்சு. சொகுசு பங்களா, சொந்த வீடு கனவில் இருக்கிறவங்களுக்கு பூமி யோகம் கூடி வரும். அழகான சொகுசு பங்களாவில் குடி போகிற வாய்ப்பு அமையும். துன்பங்களை வெல்லும் வலிமை. 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான் என்பதால் எந்த ஒரு கஷ்டத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்கு தானாக வரும். ஒரு சின்ன எச்சரிக்கை, கவனமாக இருப்பீங்களா? நண்பர்களே, கிரகங்கள் நன்மைகளை தந்தாலும் சில விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணும் இல்லையா? இப்போது சனி பகவான் உங்கள் பேச்சிலும் நாக்கிலும் ஆதிக்கம் செலுத்துறதால ஒரு விஷயத்தை பேசும்போது நிதானமாக பேசுங்க. பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அப்படி போட்டால் தேவையற்ற சிக்கலில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை வந்து குழப்பலாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தால் வேலை, படிப்பு, வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கடன் நிவாரணம். கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னு ஆவலாக இருக்கீங்களா? இனி உங்கள் பொருளாதாரம் செம்மையாக இருக்க போகுதுங்க. கடன் பிரச்சனை. உங்கள் தலைக்கு மேலே கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வருமானம் இப்போ வரும். சேமிப்பு, பணமோ நகையோ இடமோ வாங்குறதுக்கு இது சரியான நேரம். பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சுலபமாக சேங்ஷன் ஆகும். குடும்ப சொத்து, அப்பா அம்மா அல்லது தாத்தா வழியில் இருந்த சொத்து பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். மருத்துவ செலவுகள் குறைஞ்சு ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். குடும்பம் மற்றும் தொழில் மகிழ்ச்சி பொங்குமா? கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்ததா? கவலையை விடுங்க, இனி ஒற்றுமை பலப்படும். திருமணம், காதல் திருமணம் கைகூடும். சிலருக்கு 2வது திருமணத்துக்கான முயற்சியும் வெற்றியை தரும். தொழில் லாபம். நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் முன்னெப்பவும் இல்லாத அளவுக்கு லாபம் குவியும்.
லாட்டரி அல்லது எதிர்பார்த்த வழியில் கூட பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. துறை சார்ந்த வெற்றி. நீங்கள் அரசியல், அரசாங்கம், ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட், பத்திரிகை துறை, வக்கீல் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் வேறு லெவலில் இருக்க போகுது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறி இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீர் போல மறைஞ்சு போக போகுது. நட்சத்திர வாரியான பலன்கள். உங்கள் நட்சத்திரம் என்ன சொல்லுது? கும்பம் ராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு விரிவாக பார்க்கலாமா? அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, மாற்றத்திற்கு தயாரா? அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே தைரியமும் திறமையும் கொண்டவங்க. கனவுகள் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வண்டி வாங்கிறது, வெளிநாடு போகிறது போன்ற எண்ணங்கள் இப்போது நனவாகும். மாற்றம். வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப சாதகமாக அமையும். பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை தரும். உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுது. சதயம் நட்சத்திர அன்பர்களே, சாதிக்க தயாரா? வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி உங்ககிட்ட எப்பவும் இருக்கும். வேலை வாய்ப்பு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா? உங்கள் தகுதிக்கும் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும். குடும்பம். திருமண தடை நீங்கி சரியான வாழ்க்கை துணை அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, சந்தோஷம் அடுக்கடுக்காக வருமா? பொறுமையே உங்கள் அடையாளம். உறவுகள். இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளின சொந்த பந்தங்கள் இப்போ உங்களை தேடி வருவாங்க. சுபகாரியங்கள். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஆரோக்கியம். மனக்கவலைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். கிரக நிலைகளின் தொகுப்பு ஒரு பார்வை. கும்பம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசி மண்டலத்தில் இப்போது கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்குன்னு பாருங்களேன். ராசியில் புதன், சனி, ராகு. 5ஆம் இடத்தில் குரு பகவான். 7ஆம் இடத்தில் கேது. 12ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இந்த மாற்றத்தால் இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. தடைகள் எல்லாம் தகர்ந்து போக போகுது. நீங்கள் முன்னேறாமல் இருக்க என்ன காரணம் தெரியுமா? நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலை மட்டும் காரணம் இல்லை. சில நேரங்களில் நீங்களும் தான் ஒரு காரணமாக இருக்கீங்க. ஏன் தெரியுமா? இதை செஞ்சால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இதை சொன்னால் அவங்க தப்பாக பேசுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களுக்காக யோசித்து நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை தவற விடுறீங்க. அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம் எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத நிறுத்திட்டு உங்கள் முன்னேற்றத்துக்கான முயற்சியை எடுங்க. முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களை பிரிக்க நினைக்கிறவங்க தானாக ஒதுங்கி போகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக சந்தோஷமாக இருக்கணும். குடும்ப முன்னேற்றத்தில் எல்லாரும் ஒரு ஈடுபாட்டோடு இருக்கணும். கஷ்டங்கள் வரும்போது பதட்டப்படாமல் நிதானமாக இருந்தாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் எளிய பரிகாரம். நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நான் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லட்டுமா? முருகன் வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை போங்க. நெய்விளக்கு. முருகருக்கு 6 நெய்விளக்குகள் ஏற்றி உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள். நம்பிக்கை. ஓம் முருகான்னு மனதார வேண்டிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் கவலைகள் எல்லாம் காணல் நீர் போல மறைஞ்சு போகும். தடை, தாமதம், துன்பங்கிற பேச்சுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்காது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.